நைஸாக அரைச்சிட்டேங்க பாருங்கள். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம ஒரு அருமையான தாளிப்பு கொடுத்துட்டோன்னா நம்மளோட உளுந்து தொகையல் வந்து செம்மையாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நம்ம இந்த தொகையலில் சேர்த்துட்டோன்னா அருமையான வாசனையான உளுந்து தொகையல் ரெடி ஆகிடும். இது நீங்கள் எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம புளி சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு செம்ம மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா 10 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும், கெட்டே போகாது. ஸோ இந்த மாதிரி சமையல் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.